நல்ல சாமி கும்பிட்டு வந்துச்சு. சூப்பராக நல்லா நின்று சாமி கும்பிட்டு நல்லா நிற்க வைக்க இடம் டைம் கொடுத்தாங்க. மற்ற கோயில் டைம் கொடுத்தாங்க. நல்லா சாமி கும்பிட்டாச்சு. வாங்க சூப்பராக இருந்தது. போய் டீ குடிக்க ஃப்ரெண்டாக அருமை. முருகர் இவ்வளோ அழகாக தரிசனம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாமி கும்பிட்டாச்சு, டீ குடிச்சாச்சு. இப்போ நம்ம போகிறோம், ஊருக்கு போகிறோம். விடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள நல்லா விடிஞ்சிருச்சு. காலையில் 5 மணிக்கு இல்லை 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சு குளிச்சு இங்கே வர்றதுக்கே மணி 5 கரெக்டாக 5:15. வெளியில் வந்து 5:15 உள்ள வந்துட்டோம். கோயிலுக்கு கூட்டம் இப்போவே வந்துருச்சுன்னா. ஆமாம், 6:20 என்ன நல்ல வேலை சீக்கிரமாக இருந்ததுனால தப்பிச்சோம். கொஞ்சம் இல்லைன்னா மாட்டிப்போம். அது போக நம்ம காசு கொடுத்து தானே போயிட்டோம். நிற்க முடியாது. உடம்பு சரியில்லை. நம்ம இந்த படியும் பெருசாக இருக்குல்ல, ஏறதுக்கு ஹைட்டாக சரி. சாப்பிட போகிறோம் நாங்கள். இப்போ சூடாக இருக்கு இட்லி. வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து ஊருக்கு வந்துட்டோம். வர்ற வழியில் சாப்பிட்ருக்கோம். அந்த புட்டை இதெல்லாம் வரும் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வரையில் இங்கே கடையில் கூட்டம், இங்கே அவ்வளோ கூட்டம். கறிக்கடையில் எல்லாம் நல்ல செம்பரியாட்டுக்கு சூப்பராக இருக்குது. கறியெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தான் நாங்கள் வைக்க போகிறோம். மேலே எங்கள் தங்கச்சி வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறோம். சிக்கன் பிரியாணி போட போகிறோம். அதனால் எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இப்போ நான் வந்து சாப்பாடு செய்ய போகிறேன். உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி செய்கிறேன். அது மாதிரி எப்படி சாப்பிட்றோன்னு காமிக்கிறேன். இப்போ நான் பேசிட்டேன். வணக்கம் நல்வுள்ளங்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னால் சங்கரன் கோவிலில் இருக்கிறோம். எங்கே போகிறீங்க? நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். வாங்க, இன்றைக்கி எங்கள் குலதெய்வத்தெல்லாம் காமிக்கிறோம். இப்போ டீ குடிக்க போகிறோம். வாங்க. சூடாக இருக்குண்ணே. மெதுவாக போங்க, கட்டி விட்டுறது என்ன எவ்வளோ ஆடு வளர்க்காங்க. வந்துட்டு எங்கள் கோயிலுக்கு நாங்கள் வந்தாச்சு. இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு பூசல் பொங்கல்லாம் வச்சுருந்தாரு. நாங்கள் பொங்கல் நான் வைக்கணும்னு நினச்சேன் பொங்கல். அப்புறம் சாமி நாங்களே வச்சுருக்கோம் வாங்கட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ பொங்கல் சாப்பிட்றோம். சாமி நல்லா வந்துட்டோம். இதுக்கு தான் ஒவ்வொரு மாதம் கண்டிப்பாக வந்துடுவோம். அதாவது சிவராத்திரி வரும். இந்த வருஷம் வந்து சித்திரை பௌர்ணமி தரப்போகிறோம். சாப்பிட்டாச்சு. ஐஸ் பேச்சு நெருங்கி முடிச்சோம். பிரசாதம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. பிரசாதம் எல்லாம் கொடுத்துருக்காரு. சக்கரை பொங்கல் அருமையாக வச்சுருக்காரு. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு பொங்கல். அப்புறம் சிவாவோட இதுவும் கேட்டோம். நல்ல இது முடிவு கொடுத்துருக்காரு ஐயா. ஐஸுக்கும் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. வெற்றி பெறுவோம். அதனால எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாங்க பார்ப்போம். உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் அந்த கோயிலில் வேண்டிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம வந்து இப்போ எங்கே வந்து போனால் சங்கரம் கோவில் ஆரியபவன் ஹோட்டல் உமா சங்கர் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்போ மாற்றிட்டாங்க ஆரியபவன். இப்போ வந்து நம்ம எல்லாருமே மீல்ஸ் தான் சாப்பிடுவோம். இல்லை டயர்ட் ஆகிக்கணும், அதனால மீல்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். காய்கறிகள் சாப்பிடுவோம். இனி அந்த ஆச்சிட்டு திட்டுவாங்க வைக்கணும் உனக்கு. அதான கோ டிரைவர். சரி, பக்கத்துல எத்தப்பல வண்டி வருது, பேரிகேட். அது கண்டக்டர் இல்ல, டிரைவர் அலர்ட் பண்ணக்கூடிய டிரைவர் தான் கோ டிரைவர். நான் தான் அதானே சொல்றேன், அலர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். சாப்பிட கொடுக்க வைக்க அவ்வளோ ஒரு பணியாரம் சாப்பிட்டீங்க, அதுக்கு முன்னால ஒரு போலி சாப்பிட்டீங்க. யாரு போலி சாப்பிட்டா? யாரு சாப்பிட்டா போலி? அதுக்கு ஃபுட்டேஜ் இருக்கு யாரு சாப்பிட்டான்னு. நான் எங்களுக்கு கொடுத்துட்டேன், அம்மா எனக்கு கொடுத்தா. ஐஸுக்கு கொஞ்சம் ஒரு 2 வாய் ஆகுது. ஒரு வாய் தான் இருந்தது கரெக்டா. நீங்க அப்படி பெரிய வாயா இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? உங்க அக்கா தங்கச்சிகளுக்கும் ஐசம்மா அப்புறம் பாத்தீங்கன்னா